ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இதை யாராலும் பூட்ட முடியாது. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை யாராலும் தடை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறபடியினால் உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் வாசல் திறந்திருக்கிறது. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், எதை எடுத்தாலும் எனக்கு தடையாக இருக்கிறது, எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கவில்லை, எல்லா பக்கமும் வாசல்கள் அடைக்கப்பட்டது போல இருக்கிறது, நான் லாக் ஆகியிருக்கிறேன் என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று புதிய வழிவாசல்களை திறக்கிறார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக பிசாசும் பொல்லாத மனிதர்களும் பூட்டி வைத்திருக்கிற கதவுகளை கர்த்தர் உடைத்தெறிவார். அது எப்பேற்பட்ட கதவாக இருந்தாலும் உடைக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதிகளால் செய்யப்பட்ட மந்திரமானாலும் செய்வினையானாலும் பில்லி சூனியமானாலும் தகர்த்தெறியப்படும். திருமண தடைகள் மாறும், தீராத வியாதி சுகமாகும், உங்கள் கடன் பிரச்சனை மாறும். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற பொக்கிஷமாகிய ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இங்கே பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து துன்புறுத்தி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி சிறைச்சாலையின் உள்காவல் அறையிலே சிறை வைத்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த நடு ராத்திரியிலே அவ்வளவு வேதனையின் மத்தியில் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அவ்வளவுதான், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தன, பூட்டப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்தன, எல்லாருடைய கட்டுகளும் கலந்தன. சிறைச்சாலைக்காரன் நட்டு நடுங்கி பவுலும் சீலாவுக்கு முன்பாக நிற்கிறார். கடைசியில் சிறைச்சாலைக்காரன் குடும்பத்தினர் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். பவுலும் சீலாவும் விடுதலையாகிறார்கள். கர்த்தர் செய்ததை பார்த்தீர்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தை ஆனாலும் சரி, உங்கள் ஊழியத்தை ஆனாலும் சரி, அல்லது உங்களுடைய வேலை வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கென்று கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வாசலை யாராலும் பூட்ட முடியாது. நம்புங்கள். அப்படியே ஒருவேளை பூட்டினார்கள் என்றால் பவுலும் சீலாவும் இருந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறந்து கட்டுகள் தகர்த்தெறியப்பட்டது போல உங்களுடைய கதவுகள் திறக்கும், கட்டுகள் தகர்த்தெறியப்படும். சிறைச்சாலைக்காரன் நடுநடுங்கியது போல உங்களை பார்த்து அவர்கள் நடுநடுங்குவார்கள்.
யோவான் 10:9 சொல்கிறது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் வாசலுக்குள் பிரவேசித்திருக்கிற நீங்கள் உள்ளும் புறமும் கர்த்தருடைய மேய்ச்சலை கண்டடைவீர்கள். தைரியமாக முன்னேறுங்கள். உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் வாசல் திறந்திருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் திறந்த வாசலை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, நடுராத்திரியிலே சிறைச்சாலையில் தேவனை துதித்து பாடியவர்கள் யார்? ஏ பேதுரு மார்க்கு, பி பவுல் சீலா, சி பவுல் பர்னபா, டி பவுல் பேதுரு. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.